Excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy. ஒரு long drive போலாம், come with me. ஹலோ, நீங்களே சன் ஆஃப் சக்தி கந்தசாமி? எஸ், நான் தான். சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறீர்கள். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை, அவ சொல்லிச்சின நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸில் வாராக்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் நீங்கள், அல்லது இப்படி அவ இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்கலாம் என்று சொல்லி கொடுக்குறீங்களாம். அப்போ நீங்கள் டாக்டரே? நோ 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 நோ, நான் டாக்டர் இல்லை. பட் ஆனால் நீங்கள் கேள்விப்பட்டது சரி. என்னென்று சொன்ன பாருங்கோ, என் அப்பா ஊரில் சைக்கிள் கடை வச்சிருந்தவர். அப்போ அப்பாட்ட வரிவினம் டயர் வெடிச்சு போச்சு என்று வரிவினமாக்கள். அப்போ அப்பா சொல்லுவார், இங்கே பாங்கோ, நீங்கள் சைக்கிள் டயருக்கு அளவாக காத்தடிக்காமல் ஓடினால் சைக்கிள் டயர் வெடிக்கும் தானே. அது கணக்கு நான் பார்த்தேன். பாருங்க, எங்களுக்கு இந்த ட்ரெஸ் என்று சொன்னால் அது இந்த சிம்டம் என்ன, வயிறு ஊதுறது, பதட்டங்கள் இருக்கிறது. அப்போ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ அப்பா சொல்கிற மாதிரி என்னென்ன செய்யலாம்னு மற்றவர்களுக்கு சொல்கிறவர். அப்போ அதை வச்சு நானும் இந்த ட்ரெஸ்ஸில் வராக்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழிகள் சொல்லி கொடுக்குறேன். சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ரெஸ் இருக்குதோ? ஓ, இந்த ட்ரெஸ் இருக்குது, அதால் வேற என்ன செய்யறது? இந்த வயிறு பொறுகுது, சாப்பிட இல்லாம கிடக்குது, ஒரே நெஞ்சு படபடக்குது, ஒன்றையும் யோசிக்க இல்லாம கிடக்குது. இங்கே வாங்கோ, உங்களுக்கு வேறு பிரச்சனை இல்லை. ஆளை பார்த்தா ஒரு வாட்டு சாட்டமான ஆளாக இருக்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸாலாம் உங்களோட வயிறு எல்லாம் வீங்கி இருக்குது போல நடக்குது. சரி, இப்போ என்னட்டது ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும். சரி, நான் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பதில் சொல்லணும். சரி, ஒழிக்கக்கூடாது. ஒழிச்சா அப்புறம் என்னால் சரியான ட்ரீட்மெண்ட் சொல்லிடாது. சரி, எப்போ கடைசியாக வைஃபோட சண்டை பிடிச்ச நீங்கள்? என்ன விளைக்கிறீங்க? வைஃபோட எப்படி சண்டை பிடிக்கிறது? என்ன வைஃபோட எப்படி சண்டை பிடிக்கிறேன்டா? உங்களோட வைஃபோட நீங்கள் தானே சண்டை பிடிக்கணும், நானே சொல்லி தரணும். சில அது இல்லை சனி விரால். சரி, உங்களுக்கு வைஃபோட லவ் அன்பு இருக்குன்னு சொல்லுங்க. அதால் நீங்கள் சண்டை பிடிக்கலன்னு வையுங்கோ. சில வேளை பின் விளைவுகளை யோசிச்சு சண்டை பிடிக்காமல் இருக்கிறீங்களோ? சரி, அதை விடுங்கோ. சரி, வைஃபோட சண்டை பிடிக்கல. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு தானே? ஓ, எனக்கு பிள்ளைகள் இருக்கணுமோ? சரி, அப்போ அந்த பிள்ளைகள் எப்படியும் வளர்ந்துருப்பினம், அந்த பிள்ளைகளோடையாவது சண்டை பிடிக்கலாம் தானே நீங்கள்? என்ன வைக்கிறீங்க? பிள்ளைகளோட ஒரு பிள்ளையோட என்ன பிடிச்சா வைஃப் சொல்லுவா என்ன மற்ற பிள்ளைய விட்டுட்டு இந்த பிள்ளையில மட்டும் குவாயவே அந்த பிள்ளை என்னோட ஒட்டுண்டபடியால் அந்த பிள்ளையோட மட்டும் நான் சண்டை பிடிக்கல. அது தேவையில்லாத விளைச்சினே. அப்போ அதையும் நான் விட்டுட்டேன் பாருங்கோ. சரி, பிள்ளைகளோட சண்டை பிடிக்கலன்னு சொல்றீங்க. அப்போ இந்த மாதிரி உங்களோட சொந்தக்காரர் ஏதாவது? எல்லாருக்கு சொந்தம் வேறுக்கும் என் ஜோசதும் இல்லை. ஆனால் வைஃபுக்கு 2-3 சொந்தங்கள் இருக்குது. அவனை அக்கா இருக்குது, தம்பி இருக்குது, தங்கச்சி எம்பி சிக்கணும். அதையோட இருந்துட்டு கலைக்கல இல்லை. இங்கே வாங்கோ, உங்களுக்கு வைஃப் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, சொந்தம் இருக்குது, இவ்வளவு பேரையும் வச்சுக்கொண்டு நீங்கள் ட்ரெஸ் என்று சொன்ன நான் என்னண்டு அதை நம்புறது? விலங்கியல நீங்கள் என்ன சொல்லுவீங்கள? இவ்வளவு பேரும் இருக்கேக்குள்ள உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வைஃபோட சண்டை பிடியுங்கோ. பின் விளைவுகளை பற்றி நான் சொன்னேன், அதை விட்டுட்டு சண்டை பிடியுங்க. சண்டை பிடிக்கேக்குள்ள உங்களோட மனசுல இருக்கிற ஆத்திரங்கள், கோபங்கள் எல்லாத்தையும் கொட்டி தீருங்கோ. அப்போ கொஞ்சம் திங்களும் செவ்வாயும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம். சரி, திங்கள் செவ்வாய் சண்டை பிடிச்சபடியால் வைஃப் எப்படியும் கதைக்க மாட்டேன், 2 நாள் செல்லும். அப்போ புதனும் வியாழனும் பிள்ளைகளை சூஸ் பண்ணுங்கோ. பிள்ளைகளோடைய சண்டையை பிடிங்கோ. அப்போ அதில் உங்களோட புதன் வியாழன் ட்ரெஸ் போடும். இப்போ தானே சொன்னீங்க, உங்களோட வைஃபின் சொந்தக்காரர் இருக்குன்னா அக்கா இருக்குது, தம்பி இருக்குது, தங்கச்சி இருக்குண்டு. சரி, வெள்ளிக்கிழமைக்கு அக்காவோட சண்டை பிடிங்கோ, சனிக்கிழமைக்கு தம்பியோட பிடிங்கோ, ஞாயிற்றுக்கிழமைக்கு தங்கச்சியோட பிடிக்கும். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சண்டையை பிடிங்களன். அது உங்களுக்கு சொல்லணுமே குடும்பம். இங்கே பாருங்க, ட்ரெஸ் என்று சொன்னால் எங்களோட ஆத்திரங்கள் இன்னொரு ஆளோட கொட்டி தீக்க தண்டை பாட்டில் அது போயிடும். உங்களோட வயிறு பொறுமல் எல்லாம் விடுபட்டுரும், நெஞ்சு பதட்டம் எல்லாம் விடுபட்டுரும். சரியே இல்லட்டோ, இன்னொன்று சேர்க்கலாமே. எனக்கு ஒரு தலைவியில் இருக்குது இதோட. இங்கே வாங்கோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு விளங்குது. இப்போ உங்களுக்கு உங்களோட வயிறு பொறுமலுக்கும் நெஞ்சு பதவடக்கிறதுக்கும் வைஃப் பிள்ளைகள் வைஃபின் சொந்தக்காரன் நான் பட்டியல் போட்டு தந்துட்டேன். இப்போ உங்களோட கதையை பார்த்தால் உங்களோட தலையடிக்கு ட்ரெஸ் சீக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமென்றபடியா நான் என்ற சொந்தக்காரர்கிட்ட ஃபோன் நம்பரை தரணுமென்று எதிர்பார்க்குறீங்க போல. என்ன இது மட்டும் என்னோட சரி வராது. சரியே சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். சகலகலா டாக்டர் டாக்டர் ஜகஜாலம் அறிஞ்ச டாக்டர். பல வேஷம் போடும் டாக்டர், பகல் வேஷம் அறியா டாக்டர். ஆண்கள் மனதை படித்த டாக்டர், பெண்களுக்கெல்லாம் பிடித்த டாக்டர். இவர்தான் எவனுக்கும் டாக்டரடா.
Excuse me, Mr. Kandasamy, ஒரு coffee குடிப்போம், come with me. Excuse me, Mr. Kandasamy, ஒரு long drive போலாம்.